வணக்கம். பாண்டு காட்டுல பல முனிவர்கிட்ட இருந்து ஞானத்தை அடைஞ்சாரு. ஈசன் காந்தாரிக்கு கொடுத்த வரத்தால 100 குழந்தைகள் பிறக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. குந்தி கிட்ட தனக்கு சாபம் கிடைக்காம இருந்திருந்தா நம்ம குலமும் தலைச்சிருக்குமேன்னு சொல்லி கண் கலங்கி நின்னாரு. அப்போ குந்தி துர்வாச முனிவர் பத்தியும் அவர் சொல்லி தந்த மந்திரத்தை பத்தியும் சொன்னாங்க. ஆனா கர்ணனை பத்தின விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லல. இந்த விஷயத்தை கேட்ட பாண்டு சந்தோஷத்தோட உச்சிக்கே போய் முனிவர்கள்கிட்ட எந்த நாள்ல எந்த நேரத்துல குழந்தை பிறந்தா நல்லா இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த நேரமும் வந்தது. குந்தி நமக்கு குழந்தை கிடைக்க எந்த தேவனை அழைக்கணும்னு பாண்டு கிட்ட கேட்க, தர்ம வழி கடைபிடிக்க, வீரத்தால சத்தியத்தை காப்பாற்ற, ஞானம் கிடைக்க யமதர்மனை நினைச்சுக்க சொன்னாரு. உடனே குந்தி யமதர்மனை நினைச்சு மந்திரத்தை சொல்ல, எருமை வாகனத்துல யமதர்மராஜன் தோன்றி தன்னோட அம்சமா ஒரு குழந்தைய தந்தாரு. மேலும் யமதர்மன் இந்த குழந்தைய வாழ்நாளில் நோயற்றவனாகவும் சத்தியத்தை மட்டுமே பேசுபவனாகவும் அதிக ஆயுளுடனும் தனக்கு நிகரான பலத்தோடு விளங்குவானோ இந்த உலகம் இக்குழந்தைய யுதிஷ்டனும் தர்மனும் அழைக்கும்னு சொல்லி மறைஞ்சாரு. மேலும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்.